அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியில் 455 மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இடம் தூய்மை தூவா வரும். ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானதாக இருக்கும் என்று கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு இன்றைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் மாணவர்களால் அழைச்சி கொண்டு ஒரு பேராசிரியர் வந்து அவர் நண்பராக தான் மாணவர்கள்ட்டெல்லாம் பழகுவார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு தீம் பார்க் கூப்பிட்டு போகிறார். தீம் பார்க் கூட்டு போய் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நல்லா விளையாடுறாங்க, இது பண்ணுறாங்க. மதியம் உணவு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு மீண்டும் விளையாடிட்டு சாயங்காலம் களைப்பான உடனே ஒரு இடத்துல பூங்கால உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பேராசிரியர் கேட்குறாரு, இன்றைக்கி நீங்கள் விளையாண்ட விஷயத்தில் எது உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பகிர்ந்து கொள்ளலாம். என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது, இங்கே இருக்கிறதுலேயே நல்ல விளையாட்டு வந்து நீர் சறுக்கு விளையாட்டு தான். அந்த நீர் சறுக்கில் வந்து நம்ம இப்போ சறுக்கி வரும்போது அந்த வீழ்ச்சி வந்து ரொம்ப பரபரப்பானதாகவும் ரொம்ப ஒரு இதானதும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் சொல்கிறார். அப்போ இன்னொரு மாணவர் இருந்துச்சு சொல்கிறாப்புல, இல்லை இதை இப்படி சொல்லக்கூடாது, நீர்வீழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு படிகளும் வந்து உயர போய் அடுத்து கீழே அப்படியே இறங்கும் பொழுது ரொம்ப பரபரப்பாக அந்த வீழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சி இப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடலோடு அந்த சொல்கிறாராப்புல. இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாகவும் இருந்தது. டப்புனு அந்த தண்ணிக்குள்ளே கீழே இறங்கி விழுந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை, பேராசிரியர் சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட உயரம் ஏறி போக 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 ரொம்ப அனுபவம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த வீழ்ச்சிங்கிறது சர்ன்னு ஒரு அந்த கீழே இறங்குற அந்த வேகத்தோடு கீழே விழுந்துடும். ஆனால் அந்த வேகத்தோடு கீழே விழுங்கும்போது கீழே காப்பாற்றுறதுக்கு நீர் இருக்குல்ல, தண்ணி இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் அப்படி யாருமே காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இருக்காது, கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை பார்த்து நகலணும். உயர போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மிதப்பில் அலையக்கூடாது. ஆனால் கீழே விழுகிறது மிக சீக்கிரமாகவே நடந்துடும். அது மாதிரி நீங்களும் பார்த்து நடந்துக்கணும். வாழ்க்கையை உயரத்துக்கு சரியான முறையை தேர்ந்தெடுக்கணும். யார் கூட சேர்ந்தால் நமக்கு சரியான முறை கிடைக்கும், யார் கூட சேர்றா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இங்கே இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் ஒழுக்கத்தை இல்லாமல் மது போதைக்கும் சிகரெட் குடிப்பதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் சரியான முறையில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முறையை சொல்லி அவர் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, இது இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி என்னோடு நிறைவடைகிறது. செலிய அன்போடு சேசா பிரபு.